தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 26/5/2025 திங்கட்கிழமை. பரணி நட்சத்திரம் காலை 7:41 வரை, பிறகு கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒரு முன்னோர்களுடைய கருத்தை சொல்ல போறேன். அதுக்கு முன்னால இன்னைக்கு அமாவாசையும் இருக்கு, கார்த்திகையும் இருக்கு. முன்னோர்களை நினைத்து வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். அதே நேரம் முருகப்பெருமானையும் நாம் நினைத்து வழிபட்டு முறையாக முன்னேற்றம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு ஆலய வழிபாடு அமைதியை வழங்கும், ஆனந்தம் வழங்கும். உங்களுக்கு சொல்ல போற கருத்து என்ன அப்படின்னா, வாழ்க்கையில ரெண்டுன்னு இருக்கு. என்ன ரெண்டு அப்படின்னா, வருவதும் போவதும் என்ன, இன்பமும் துன்பமும். வருவதும் போவதும் இன்பமும் துன்பமுங்கிற இரண்டு. வந்தால் போகாதது ரெண்டு என்ன, புகழும் பழியும். புகழ் வந்தாலும் போகாது, நல்ல புகழ் பெற்றவர் அப்படின்னு சொல்லி நிலையா இருக்கும். பழி வந்தாலும் போகாது, அவர் என்ன, அவர் இப்படியெல்லாம் செஞ்சுட்டாரு, அப்படி செஞ்சுட்டாருப்பாங்க. போனால் வராதது மானம் உயிர். இந்த ரெண்டும் போனால் வராது. மானம் போனாலும் வராது, உயிர் போனாலும் வராது. கண்ணதாசனுடைய பாடல் கூட இருக்கு, எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன், இதற்கு ஒரு மருந்தை கண்டேனா அப்படின்னு சொல்லி. அந்த கோட்டைக்கு போனால் திரும்பாதும்பேன். ஆனா மானம் போனாலும் போனதுதான் சொல்லுவாங்க. அவர்களெல்லாம் ஒரு காலத்துல இதா இருந்தாரா, அப்புறம் சரியில்லை அப்படிம்பாங்க. ஆனால் போனால் வராதது மானம் உயிர். தானாக வருவது என்ன, இளமையும் முதுமையும். தானாவே வரும், யாரும் சொல்லி வரணுங்கிறது இல்லை. இளமை காலத்துல இளமை வந்துடும், முதுமை காலத்துல முதுமை வந்துடும். நம்முடன் வருவது என்ன அப்படின்னா, நம்மோட கூட அந்திய காலத்துல எது வருது, பாவமும் புண்ணியமும். எவ்வளவுதான் நீங்க சேர்த்து வச்சிருந்தாலும், எத்தனை வீடு இருந்தாலும், எத்தனை வாசல் இருந்தாலும், கூட வர்றது என்னன்னா பாவமும் புண்ணியமும் தான் வரப்போகுது. அந்த ரெண்டும் தான் வரும். அடக்க முடியாதது என்ன அப்படின்னா, ரெண்டு அடக்க முடியாது. ஒன்று ஆசை, அடுத்தது துக்கம். ஆசையும் அடக்க முடியாது, துக்கத்தையும் அடக்க முடியாது, பீரியட்டுக்குன்னு அழுக வந்துடும். தவிர்க்க முடியாதது என்ன அப்படின்னா, பசியும் பந்தமும். பசி இருந்தாலும் நம்ம தவிர்க்கவே முடியாது. உறவினர்களுடைய அந்த பந்தபாசம் இருந்தாலும் தவிர்க்க முடியாது. அழிவை தருவது ரெண்டு என்ன அப்படின்னா, கோபமும் பொறாமையும். கோபம் ரொம்ப வந்தாலும், சினம் இருந்தாலும் அழிவு வந்துடும். அதே நேரம் பொறாமை இருந்தாலும் அழிவு வந்துடும். ஒருத்தரை பார்த்து பொறாமப்படக்கூடாது. அதனால இந்த ரெண்டும் அழிவை தருவது. எல்லோருக்கும் பொதுவானது என்ன அப்படின்னா, பிறப்பும் இறப்பும். இது அடிக்கடி வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, நிகழ்ச்சிக்கு வரையில சொல்லுவாங்க. அதனாலே அது எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா, நம்மோட கூட வர்றது பாவ புண்ணியம்ங்கிற இரண்டு தான். நம்ம நல்லது செய்யணும் அப்படிம்பாங்க. அதுக்காகத்தான் சித்திர மாதத்துல வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தனை நம்ம கும்பிடுறோம். சித்திரகுப்தன் யாருன்னா, பாவ புண்ணியத்தை பகிர்ந்து வைப்பவர். அவர் தான் அங்கே யமலோகத்தில் இருக்கிற கணக்க பிள்ளையாம், அவர் பகிர்ந்து வைப்பாராம். அவையால் நம்ம சில பேர் சொல்லுவாங்க, மலையளவு செய்கிற பாவத்தை கடுகளவா நீ குறைச்செழுது, கடுகளவு நான் செய்கிற புண்ணியத்தை மலையளவா நீ எடுத்து எழுதி வை அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. சித்திரகுப்தனை வழிபடுறதே எதுக்குன்னா, நம்ம இனிமேலாவது புண்ணியத்தை கூட்டிக்கணும், பாவத்தை குறைச்சிக்கணுங்கிறது. அதனாலே வாழ்க்கையில நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்ன்றதான் இந்த தந்தி தொலைக்காட்சியிலே கூட நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும் அப்படின்னு தினம் நான் சொல்றேன். ஆக இது போன்ற முன்னோர் கருத்துக்களை முறையாக நாம் ஏற்றுக்கொள்கிற பொழுது, அதனுடைய அந்த கருத்துக்களை ஏற்று நாம் நடந்தால் நம்முடைய வாழ்க்கை சீராகும், நேராகும் என்று தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று வள்ளிமணாளனை வழிபட்டு வளர்ச்சியை கூட்டிக் கொள்ள வேண்டிய நாள். இன்று வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். பகல் 1:20 வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். சுகாதிபதி ராசியில் இருக்கின்ற பொழுது சுகங்களும் சந்தோஷங்களும் வர வேண்டும். எனவே பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். தொழில் முன்னேற்றம் உண்டு. கணிசமான தொகை கைகளிலே புரளும். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வேலவன் வழிபாட்டால் வெற்றிகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்று வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதிலே அதிக கவனம் செலுத்துவீர்கள். இன்றைக்கு பகல் 1:20க்கு மேல் உங்கள் ராசிக்குள் சந்திரன் வருகின்றார். சந்திரன் உச்சம் பெறுகிற ராசி உங்கள் ராசி. எனவே இன்று உங்களுடைய சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும். அதிகார பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு கிடைக்கும். எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதை செய்ய இயலும். செய்தொழில் மிகச் சிறப்பாக இருக்கும். வெற்றி நடை போடும். அதே நேரத்தில் சூரிய பலம் ராசியிலேயே இருப்பதால் இன்று அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கந்தன் வழிபாட்டால் கவலைகளை தீர்த்துக் கொள்ள வேண்டிய நாள். காசுபண புழக்கம் அதிகரிக்கும் என்றாலும் கூட மனக்கவலை கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். மறைந்த புதன் நிறைந்த தனலாபத்தை தரும் என்றாலும் கூட அவர் சூரியனோடு இணைந்திருப்பதனாலே கொஞ்சம் வலுவிழந்திருக்கின்றார். எனவே இதுபோன்ற நேரங்களிலே கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். குறிப்பாக பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதே நேரம் வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்ல வேண்டும். தெருக்களில் செல்லும் பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்லக்கூடாது. தொழில் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் இந்த நாளில் நீங்கள் எதிலும் கவனமாக இருந்தால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்தை வழங்கும் நாள். ராசியிலேயே செவ்வாய் இருக்கின்றார். செவ்வாய் சனியை பார்க்கின்றார். எனவே இடையூறுகள் நிறைய வரலாம். உங்களுக்கு எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். அருகில் உள்ளவர்களினுடைய ஆதரவு குறைவாகவே இருக்கும். உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் செல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். கடன் சுமையின் காரணமாக வாங்கிய சொத்தை விற்கக்கூட நேரிடும். கவலை அதிகரிக்கும் இந்த நாளில் கந்தன் வழிபாடு கவலையை போக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு மலை போல் வந்த துயர் பனி போல் விலகும் நாள். இன்று மாற்று கருத்துரையோர் மனம் மாறுவர். கூட்டு முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். மதிப்பும் மரியாதையும் உயரும். மனக்கவலைகள் அகலும். லாபஸ்தானத்தில் குரு இருப்பதால் தேவைப்பட்ட நேரத்தில் தேவைப்பட்ட அளவிற்கு பொருளாதார நிலை வரும். ஆதாயம் அதிகரிக்கும். அன்பு நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். பகல் 1:20 வரை சந்திராஷ்டமம். காலை நேரத்திலே நீங்கள் எதையும் செய்ய இயலாது. நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். இறை வழிபாட்டால் தான் இனிமை காண வேண்டும். இல்லத்தில் உள்ளவர்களையும் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மதியத்திற்கு மேல் உங்களுடைய மனக்குழப்பங்களும் தெளிந்த சிந்தனையோடு செயல்படுவீர்கள். எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி கிடைக்கலாம். என்ன இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். முன்னோர்களையும் வழிபட வேண்டும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு பகல் 1:20க்கு மேல் சந்திராஷ்டமம். எனவே காலை நேரத்தில் கலகலப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் சலசலப்பாக இருக்கும். ஏதாவது புது முயற்சிகள் செய்தால் நீங்கள் காலை நேரத்திலேயே செய்து விடுவது நல்லது. ஏதேனும் முக்கிய புள்ளிகளை சந்திக்க நினைத்தாலும் செய்யலாம். இருந்தாலும் வரவு செலவுகளில் சிக்கல்களும் சிரமங்களும் வருவது மதியத்திற்கு மேல். எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்கலக்கம் அதிகரிக்கவே செய்யும். மனதை அதிகரிக்கும். மக்கள் செல்வங்களாலும் விரயம் உண்டு. சண்டை சச்சரவுகளில் மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. வீண் விரயங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நேரம் என்பதால் வெளிப்படைச்சியோடு இருக்க வேண்டிய நேரம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விடியும் பொழுதே வியக்கும் தகவல் வருகின்ற நாள். இன்று முருகப்பெருமானை வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு முன்னோர்களையும் நீங்கள் வழிபடுவது நல்லது. இன்றைக்கு உங்களுக்கு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே முடித்து காட்டுவீர்கள். குருவின் பார்வை 2ஆம் இடத்தில் பதிவதனாலே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். வாங்கல் கொடுக்கல்கள் சரளமாக இருக்கும். வாக்கு, தனம், குடும்பம் ஆகிய இடத்தை கூறு பார்ப்பதனாலே வாக்கு வலிமை உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்கை காப்பாற்றி மகிழ்வீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். கல்யாண கனவுகள் நனவாகலாம். உத்தியோகத்திலே உயர் பதவியில் உள்ளவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் சம்பளம் தருவதாக சொல்லி நீங்கள் இருக்கும் இடத்திலேயே உங்களுக்கு வேலையை நீடித்து தருவதாகவும் சொல்லலாம். இந்த நாள் உங்களுக்கு மனதிற்கினிய நாள். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கின்ற நாள். நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தடைக்கற்கள் படிக்கற்களாக வழிபாடுகள் தேவைப்படுகின்ற நாள். இன்று குகனை வழிபட்டு குறைகளை போக்கிக் கொள்ளலாம். அதே நேரம் முன்னோர்களையும் வழிபட்டு முன்னேற்றத்தை வரவழைத்துக் கொள்ளலாம். குரு பார்வை இருப்பதனாலே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் கூட பொருளாதார பற்றாக்குறை ஓரளவு ஏற்படும் என்றாலும் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உத்தியோக சம்பந்தமாக நீங்கள் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்றோ அல்லது வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டும் என்றோ ஏதாவது முயற்சி செய்திருந்தால் அந்த முயற்சியிலே வெற்றி கிடைக்கும். இந்த நாள் இனிய நாள். இடமாற்றங்களை சந்திக்கின்ற நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு குரு 6ல் இருக்கின்றார். 6ல் குரு இருப்பதனாலே பொது வாழ்விலே புகழ் கூடும். பொருளாதார நிலை சிறப்பாகவே இருக்கிறது. என்ன இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி இருப்பதால் பிள்ளைகளால் தொல்லைகள் வரலாம். பிள்ளைகளால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. அதே நேரம் புதன் கூடி புது ஆதித்ய யோகம் இருப்பதனாலே கல்வி சம்பந்தமாகவோ அல்லது அயல்நாடு சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பிய பிள்ளைகளுக்கு அது சம்பந்தமாகவோ எடுத்த முயற்சி கைகூடலாம். 2ல் ராகு இருப்பதனாலே பக்கத்தில் இருப்பவர்களிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. கோபத்தின் காரணமாக பல நல்ல வாய்ப்புகளை இழக்க நேரிடும். கவனம் தேவை. கும்ப
கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வேலவன் வழிபாட்டால் வெற்றிகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்று எதையும் நிதானித்து செய்வது நல்லது. ஜென்மச்சனி ஜென்ம ராகுவாக இருப்பதால் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆகாரத்தில் அக்கறை காட்டினாலே ஆரோக்கியம் சீராக அமையும். அதே நேரத்தில் பாதியில் கட்டிய வீடு நிற்கிறதே, எப்பொழுதுதான் கட்டி முடியும் என்றெல்லாம் நீங்கள் சிந்திப்பீர்கள். கட்டிடப் பணி தொடர செவ்வாய் பேச்சு வரை பொறுமையாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, உங்கள் ராசியில் சனி இருப்பதால் ஆரோக்கியம் சீராக இருந்தாலும் கூட சிறு சிறு தொல்லைகள் தலை கட்டிக் கொண்டே இருக்கும். எனவே தொல்லைகள் வருகின்ற பொழுதெல்லாம் அருகில் இருக்கும் மருத்துவ ஆலோசனைகளை பெறுவது நல்லது. 2 சுக்கிரன் இருப்பதால் இன்று வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்கின்ற வாய்ப்பு உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வரவை காட்டிலும் செலவு கூடுகின்ற நாள். வருமான பற்றாக்குறை ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உங்களுக்கு ஏற்படலாம். திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நடத்தி முடித்து விடுவீர்கள், செய்து முடித்து விடுவீர்கள். உங்கள் ராசிநாதன் 4லிருந்து 10ஆம் இடத்தை பார்ப்பதால் விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து உத்தியோகத்திலிருந்து சுயதொழில் தொடங்கும் எண்ணத்தை வளர்த்துக் கொள்வீர்கள். நண்பர்களும் அதற்கு உறுதுணையாக இருப்பார்கள். தொழில் செய்பவர்களுக்கு தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிக்கு தொகை கேட்ட இடத்தில் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.